நீட் தேர்வு ரத்து செய்வதாக கூறி விடியா திமுக அரசு ஏமாற்றி வருவதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டினார். புரட்சித் தலைவியின் பிறந்தநாளையொட்டி நாமக்கல் அடுத்த சேந்தமங்கலம் தொகுதியில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுச்சாமி, சரோஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, மகளிர் உரிமைத் தொகை என மாதம் 1000 ரூபாய் வழங்கிவிட்டு விடியா திமுக அரசு மின் கட்டணம் மற்றும் வரிகளை உயர்த்தி கூடுதலாக 1000 ரூபாயை வசூலிப்பதாக குற்றம் சாட்டினார். 1000 ரூபாய் மாதம் வருகிறது, நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் கூடுதலாக எங்களுக்கு 1000 ரூபாய் செலவாகின்றது. மின் கட்டணம் உயர்ந்து விட்டது, வீட்டு வரி உயர்ந்து விட்டது, குடிநீர் கட்டணம் உயர்ந்து விட்டது, விலைவாசி அதை விட உயர்ந்து விட்டது. 1000 ரூபாய் வாங்கினீர் என்று சொன்னால் இன்னும் 1000 ரூபாய் நீங்கள் கூடுதலாக இருந்தால் தான் இந்த குடும்பம் நடத்த முடிய நிலைமை. 1000 ரூபாய் உங்களிடத்திலே கொடுத்துக் கொண்டு அவர்கள் அதிகமாக பெற்றுக் கொள்கிறார்கள். மகளிருக்கு பேருந்தில் இலவசம் என அறிவித்துவிட்டு 10 பேருந்துகள் சென்ற இடத்தில் 5 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்த முன்னாள் அமைச்சர் தங்கமணி, விடியா ஆட்சி மக்களுக்கு பொருத்தமான ஆட்சி இல்லை என விமர்சித்தார். மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் தான் வர வேண்டும், அம்மாவுடைய ஆட்சி தான் வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்ற காரணத்தால் தான் இத்தனை தாய்மார்கள் வந்திருக்கின்றீர்கள். ஆக அந்த இத்தனை தாய்மார்கள் எல்லாம் யோசிக்க வேண்டிய காலகட்டம். ஏனால் அவர்கள் இதே போல எங்களை போல மேடையை போட்டு பொய்யை சொல்வார்கள், நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்தோம் என்றுவார்கள். அதே போல மற்றதெல்லாம் நான் கொடுத்தோம் பஸ் கொடுத்தோமாங்க. பஸ் கொடுத்துட்டு 10 பஸ் போன இடத்துல 5 பஸ் நிறுத்திட்டாங்க. இதுதான் அவங்களுடைய சாதனை. சாமானியனும் மருத்துவராக வேண்டும் என்பதற்காகத்தான் 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து அந்த நீட் தேர்வுக்கு மாற்று திட்டமாக வருடத்திற்கு 500 பேர் சாதாரண கிராமத்தில் இருக்கின்றவர்கள் இன்று டாக்டர் இருக்கின்றார் என்று சொன்னால் அது அண்ணன் எடப்பாடியார் தான். மற்றவர்களை போல திமுகவை போல ஏமாற்றவில்லை. உங்களிடத்தில் நாங்கள் நீட் தேர்வு ரத்து செய்வோம் என்று செய்ய முடியாத காரியத்தை நாங்கள் சொல்லவில்லை. அதற்கு மாற்று வழி என்ன என்பதை கண்டுபிடித்து தான் 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து இன்று வருடத்திற்கு 500 பேர் மருத்துவராகிறார் என்று சொன்னால் எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி? யார் மக்களுக்கான ஆட்சி? யார் மக்களை பார்க்கின்றார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். அதற்காக நாங்கள் சொல்லுகின்றோம். தொடர்ந்து பேசிய அவர், போதைப் பொருட்கள் விற்பனை செய்த திமுக நிர்வாகியை விடியா அரசு கட்சியில் இருந்து நீக்கியுள்ளதாகவும், விடியா திமுக ஆட்சியில் தமிழகமே போதையில் தள்ளாடுவதாகவும் கடுமையாக விமர்சித்தார். போதை பொழுக்கு என்று சொல்லி எந்த குழந்தைகளுமே நிம்மதியாக பெற்றோர்கள் அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சியிலே வந்துவிட்டது. 2000 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் பிடித்திருக்கின்றார் வித்தவர் திமுக காரர் என்று இன்று அவங்களை கட்சி விட்டு நீக்கியிருக்கின்றார்.